सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. सर्वेभ्यः நமஸ்காராः. இன்னைக்கு நாம 5வது ஸ்லோகம் பார்த்தோம். மிருத்யாச்சார வியபேதேன மார்கேன ஆதர்ஷித பரைஹி ஆவேதயதி சேத் ராஜ்ஞே வியவஹார பதம் ஹி தத் அப்படின்னு 5வது ஸ்லோகம். இந்த 5வது ஸ்லோகத்துல ஒரு விவகாரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த 5வது ஸ்லோகத்துல சொன்னா, அதாவது விவகாரம்ங்கிறது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு புகார் கொடுக்கும் சூழல் எப்ப ஏற்படுகிறதோ, ஒருவர் மேல பாதிக்கப்பட்டவர் ஒரு புகார் கொடுக்கிறார் சொன்னா, அப்போ அந்த புகார் கொடுக்கும் நிலையிலிருந்து ஆரம்பிச்சு தீர்ப்பு அந்த ஜெயம் பராஜயம் அப்படின்ற ஒரு நிலை வரும் வரை இந்த விவகாரம் அப்படிங்கிறது சம்பவிக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னான். அப்புறம் இந்த புகார்ன்றது எத்தனை விதம் அப்படிங்கிறது மிட்டாட்சரையில சொன்னான். சங்காபியோகா தத்வாபியோகா அப்படின்னு 2 விதமான அபியோகங்கள். அபியோகா அப்படின்னா தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா புகார், அதாவது கம்ப்ளைண்ட். இதுக்கு பேர் அபியோகா அப்படின்னு பேர். இந்த அபியோகம்ன்றது 2 விதம். சங்காபியோகா தத்வாபியோகா அப்படிங்கிறது 2 விதமாக இருக்கு. அதாவது சங்காபியோகா அப்படின்னா சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் மேல நம்ம புகார் கொடுக்கிறோம்னு சொன்னா, அந்த புகாருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சங்காபியோகா அப்படின்னு பேர். தத்வாபியோகா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இவர்தான் குற்றம் புரிந்தவர் அப்படின்னு நாம நிச்சயத்தை ஏற்படுத்திண்டு, அப்புறம் அந்த நிச்சயத்தின் பேரில் ஒரு குற்றவாளி மேல நாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு சொன்னா, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தத்வாபியோகா அப்படின்னு பேர். இது 2 விதமான அபியோகங்கள் சொன்னான். இந்த சங்காபியோகா எப்படி சொல்வேல் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம ஆத்து பக்கத்துல ஒருத்தர் இருக்கா, நம்ம ஆத்துல இருந்து ஒரு வண்டி காணும். நமக்கு பக்கத்தாத்துல இருக்கிறவர் மேல சந்தேகம். ஏன்னு கேட்டா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய திருடர்கள் கூட இவருக்கு நட்பு இருக்கு. அப்போ அந்த நட்பை வச்சுட்டு நாம என்ன பண்றோம், இவர் மேல நாம சந்தேகப்படும்படி ஆகிறது. அப்போ சந்தேகத்தின் பேர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு சென்று நம்ம புகார் கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி புகாருக்கு சங்காபியோகா அப்படின்னு பேர்.
தத்வாபியோக, அதாவது நம்முடைய காரனுடைய அந்த சாவி அந்த யார் மேல நம்ம குற்றம் சொல்றோமோ அவர் கையிலேயே அந்த சாவி, வண்டி சாவி வச்சுட்டு இருக்கார். நம்ம கார் சாவியோ இல்ல வண்டி சாவியோ அவர் வச்சுட்டு இருக்கார். அப்ப இவர் தான் எடுத்திருக்கார் அப்படின்னு நாம நிர்ணயம் பண்ணி, அந்த நிர்ணயத்தின் பேர்ல அவர் மேல கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் தத்வாபியோகா அப்படின்னு 2 விதமான புகார்கள் சொல்றான். இன்னும் அந்த புகாரியை 2 விதமா பிரிக்கிறான். வித்யாத்மகா பிரதிஷேதாத்மகா அப்படின்னு 2ஆ பிரிக்கிறான். இந்த தத்வாபியோகத்தையே 2ஆ பிரிக்கிறான். வித்யாத்மகா பிரதிஷேதாத்மகா அப்படின்னு 2 விதமாக பிரிக்கிறான். இந்த வித்யாத்மகா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, அயம் மம கஷேத்திரம் அபஹதி அப்படின்னு எனக்குரிய புகாருக்கு வித்யாத்மகா தத்வாபியோகான்னு பேர். நேரடியாக சொல்றது, அதாவது இவர் என்னுடைய கஷேத்திரத்தை அபகரிக்கிறார் அப்படின்னு எனக்குரிய புகார் தத்வாபியோகா வித்யாத்மகா அபியோகா அப்படின்னு இந்த அபியோகத்துக்கு பேர். இன்னொரு அபியோகம் பிரதிஷேதாத்மகா அபியோகம். அது என்னதுன்னு கேட்டா, இவர் என்கிட்ட இருந்து தங்கத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி இவர் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி மாட்டேங்கிறார், கொடுக்கல அப்படின்னு இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் பிரதிஷேதாத்மகா அபியோகா தத்வாபியோகான்னு பேர். இப்படி 2 விதமாக தத்வாபியோகத்தை பிரிக்கிறார். அப்புறம் திருப்பி இப்ப அந்த அபியோகங்கள்ன்றது 2ஆ பிரிச்சாச்சு. சங்காபியோகனா தத்வாபியோகனா. அப்போ விவகாரம்ன்றது அந்த புகார் நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டோம். இந்த விவகாரங்கள் எத்தனை விதம் அப்படின்னு கேட்டா 18 விதமாக மனு சொல்றார். இந்த ஸ்லோகத்தை படிச்சுறேன். தேஷாம் ஆத்யம் ருணாதானம் நிக்ஷேபோ அஸ்வாமி நித்ரயா சம்பூயத சமுத்தாம் தத்தஸ்ய அனபகர்மச்ச வேதனஸ்யைவ ச ஆதானம் சம்விதஸ்த வ்யதிக்ரமः கிரய விக்ரய அனுஷய விவாத சுவாமிபாலயோः சீமா விவாத தர்மஸ்ய பாருஷ்யே தண்டவாச்சிகே சேயஞ்ச சாகசம் செய்வ ஸ்ரீ சங்கிரகணமேவ ச ஸ்ரீபும் தர்மோ விபாகஸ்ய ஜூதமாஸ்வய ஏவ ச பதானி அஷ்டாதச ஏதானி விவகார ஸ்திதௌ அப்படின்னு விவகார ஸ்திதௌ ஏதானி அஷ்டாதச பதானி சந்தி. விவகார பதானி இந்த மாதிரி 18 விதமான விவகாரங்கள் இருக்கின்றன. அதுல முதல் விவகாரம் கடன் கொடுத்தல் வாங்கல். இது முதல் விவகாரம். ருணாதானம் அப்படிங்கிறது முதல் விவகாரம். இந்த மாதிரி நாம மேல மேல பார்க்கலாம். இதுலயும் ஒவ்வொரு விவகாரங்களிலும் அதுல கடன் கொடுத்தல் வாங்கல்லையே சாட்சியம், அதாவது பணமா வாங்கியிருக்கலாம் இல்ல தங்க நகையாக வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி சாத்தியாதி பேதேனா திருப்பி அந்த விவகாரமே நிறைய விதமாக இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதுதான் நாரதர் கூட இங்க எடுத்து சொல்றார். ஏஷாமேவ பிரபேதோ அந்யா சதம் அஷ்டோத்தரம் ஸ்மிருதம். 108 விவகாரங்களால இந்த விவகாரங்கள்லாம் பெரியதுன்னு சொல்றான். கிரியாபேதா மனுஷியானாம் சதசாக்கோ நிகழ்ந்தது அப்படின்னு இந்த
அதுலயும் கிரியா பேதா, கிரியான்னா அந்த ப்ரூஃப், அதெல்லாம் அந்த இதெல்லாம் அந்த ப்ரூஃப்னுடைய பேதங்களை வச்சு திருப்பி அதுலயும் 100 விதமாக பிரியாது. முதல்ல 18ன்னு சொன்னா 18 விவகாரங்கள் பிரதானமாக இருக்கு. அதுவும் ஒவ்வொன்றுத்திலையும் சாத்தியாதி வேதேனா 108, அதாவது உன்னாதானே ஒரு 108 சொல்லலாம். அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இருக்கு, பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட இந்த விவகார பதந்தி தது அப்படின்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. ஆவேதயதி சேத் ராகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அந்த பங்கி இருக்கு. அந்த பங்கிக்கு என்ன மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த மிட்டாட்சரக்காரர் அழகா எடுத்து சொல்றாங்க. ஆவேதயதி சேத் ராஜ்ஞே இத்தியனேனா ஸ்வயமேவ ஆகத்ய ஆவேதயதி ந ராஜ பிரேரிதா தத் புருஷ பிரேரிதோ வா இது தரிசயதி. அதாவது ஆவேதயதி, ஆவேதயதி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அதாவது அவராகவே, அதாவது பாதிக்கப்பட்டவரே அவரே உணர்ந்து சொல்லணும். ராஜா நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பா, நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இல்ல ராஜாவினுடைய வேலைக்காரர்கள் அங்க அவர் நீ சொல்லுப்பா பாத்துக்கலாம், நம்மதான் மேல இடத்துல நாம தான் இருப்போம், பாத்துக்கலாம் சொல்லுப்பா, அந்த மாதிரி எல்லாம் அந்த புகார் கொடுக்க கூடாது. பாதிக்கப்பட்ட நபர் தானாகவே புகார் கொடுக்கணும். அதான் சொல்றார். ஸ்வயமேவ ஆகத்திய ஆவேதயதி சேத் அதான் விவகார பதம் ஆரம்பியதே அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். ராஜா சொல்லியோ இல்ல ராஜா கிட்ட இருக்கக்கூடிய வேலைக்காரன் சொல்லியோ இந்த புகார் கொடுத்தாருன்னா அந்த புகாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் மேல சொல்றான். யதாக மனு ந உற்பாதையே ஸ்வயம் காரியம் ராஜாவாபி அஸ்ய புருஷா. ராஜாவா அஸ்ய புருஷா நம்ம அஸ்ய புருஷா கிங்கரஹ வா ஸ்வயமேவ காரியம் ந உற்பாதையே. நானாவே போய் அங்க போயிட்டு நீ சொல்லுப்பா, நானா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடு, இந்த மாதிரி பண்ண கூடாது. அதான் சொல்றாரு. ந உற்பாதையே ஸ்வயம் காரியம், உற்பாதையே ஸ்வயம். முன்னாடியே ராஜான்னா நிறைய காரியங்கள் இருக்கும், தானா போய் நீ பண்ணுப்பா பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ராஜா பண்ணுகிறார். உற்பாதையே ஸ்வயம் காரியம் ராஜா வா அபி அஸ்ய புருஷா அஸ்ய புருஷா ராஜாவா ஸ்வயம் காரியம் உற்பாதையே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு. நச்ச பிராபிதம் அந்நேன கிரசேத அர்த்தம் கதஞ்சனா. இது ஒரு விஷயம். இது பாட்டவேதம் இருக்குதுல, அப்பிராபிதம் கூட ஒரு பாட்டவேதம் இருக்குன்னு சொல்றாங்க வியாக்கியானத்துல. நச்ச அப்பிராபிதம் அந்நேன கிரசேத அர்த்தம் கதஞ்சனா. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்நேன பிராபிதம், அந்நேன பிராபிதம் நிவேதிதம், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் வேற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அதை எடுத்து விசாரம் பண்ணக்கூடாது. அந்நேன அப்பிராபிதம் அப்படின்ற பாட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்நேன விவரமானேன சம்பந்தினாவா அப்பிராபிதம் அனிவேதிதம், அதாவது அவன் கேட்கவே இல்லை, யாரு பாதிக்கப்பட்ட நபர் இருக்காரோ அவர் நிவேதனம் பண்ணவே இல்லை, அப்பேற்பட்ட அர்த்தத்தை விசாரம் ராஜா சுயமாக விசாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த சொல்றதை சொல்றாங்க. அதனால விவகாரம்ன்றது எப்படி ஏற்படும் கேட்டா, பாதிக்கப்பட்ட நபர் நேரில் புகார் சொல்லும் போதுதான் இந்த விவகாரம்ங்கிறது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பரைஹி இது பரேன ஆதரி. என்ன அந்த ஸ்லோகத்துல என்ன வாக்கியம் இருக்கு?
முக்கியாச்சார ஜபேதேன மார்கேன ஆதர்ஷித பரைஹி. பரைஹின்னா பகுவச்சனம் கொடுத்துருக்காங்க. பகுவச்சனம் கொடுத்ததுனால ஒரு 3 பேர் சேர்ந்து நம்மளை கஷ்டப்படுத்தினாதான் புகார் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சக்கூடாது. பரைஹி அப்படின்னா மற்றவர்களால். மற்றவர்களால்னா பகுவச்சனம். பகுவச்சனம்னா 1க்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட 3 பேர். 3ல ஆரம்பிச்சு எத்தனை பேருன்னா இருக்கலாம். அதுக்கு அந்த வச்சனம் பகுவச்சனம் சொல்லுவா. பரைகின்னு சொன்னதுனால 3 பேரோ இல்ல 3க்கு மேற்பட்ட நபர்களாலோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருன்னு சொன்னா அப்பேற்பட்டவர் தான் புகார் கொடுக்கணும்னு நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது. அப்படி புரிஞ்சக்கூடாது. பரைகின்றது அந்த பகுவச்சனம் பகுத்துவம் விவக்ஷம். பரையனவா பரைஹிவா. ஒருத்தரோ இல்ல ஒருத்தனாலேயோ இல்ல 2 பேருனாலேயோ இல்ல 3 பேருக்கு மேற்பட்டவர்களாலேயோ ஆதரிஷிதா புருஷா கேது ததா எதி ராஜ்ஞே ஆவேதி ததா விவகாரம் சொல்லி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். பரைகின்ற இடத்துல பகுவச்சனம் இருக்குன்னு நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிக்க கூடாது. பகுவச்சனம் இந்த இடத்துல உபலட்சணம், அது தேவையில்லை நமக்கு. பரையினா அதுவா பராபியாம் அதுவா பரைஹி அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது சொல்றான். சரி, ஆவேதயதி சேத் ராஜ்ஞே அப்படின்றதுனால என்ன தெரியறது? ஆவேதயதி கதையதி சேத் ராஜ்ஞே அப்படின்னு சொல்லல. ஆவேதயதி ஆவேதயதினால என்ன சொல்றது? ராஜ்ஞா திருஷ்டா. ராஜபவனத்துக்கு கஷ்டப்பட்டான், ஓடி வரான், நிக்கிறான். ராஜா விசாரிப்பார், யாருப்பா நீ, சமாச்சாரம் அப்படின்னு. ராஜ்ஞா திருஷ்டா கேது கதா வினீத வேஷா. ரொம்ப வினயமா இருந்துட்டு அந்த விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வினீத வேஷா ஆவேதயதி. சரி, ஆவேதனம் பண்ணிட்டான். அடுத்து ராஜா பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆவேதிதஞ்ச யுக்தம் சே. ராஜா நிறைய கேஸ் எல்லாம் பார்த்திருப்பான். அதை சொல்ல வருவன் என்ன சொல்றான், சரியா சொல்றானா இல்லையான்னு மேலோட்டமா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே இந்த புகார்ன்றது ஒரு உத்தமமா இருக்கு, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய புகாராக இருக்கு அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா உடனே என்ன பண்ணணும்? ஒரு முத்திரையிலோ இல்ல ஒரு லெட்டரோ இல்ல ஒரு ஜிங்கரோ வேலைக்காரரோ அனுப்பி அந்த பிரத்யர்த்திக்கு அழைப்பு கொடுக்கணும். பிரத்யர்த்திக்கு அழைப்பு கொடுக்கணும். அதாவது நம்ம என்ன நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லையா, வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இங்க ராஜா ராஜா கிட்ட ஒருத்தர் கம்ப்ளைண்ட் சொன்னாருன்னு சொன்னா அதை கேட்டு பிரத்யர்த்தி அது சரியா இருந்தா, அந்த புகார் சரியா இருந்தா உடனே அந்த பிரத்யர்த்திக்கு ஆஸ்வானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பிரத்யர்த்தி வியாதினால பீடித்தவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டைஃபாய்டு கோவிடு ஏதோ அப்படி இருக்கிறவனா இருந்தா அவனை கூப்பிடக்கூடாது. அகல்யாதீனான்ட்டு அனாஸ்வானம் இது அர்த்தசித்தம். அதாவது ஆரோக்கியமா இருக்கான், அப்பேற்பட்டவன்னா பிரத்யர்த்தியா இருக்கான், அதாவது புகார் கொடுக்கப்பட்டவனாக இருக்கான். அப்பேற்பட்டவனுடைய ஆஹ்வானம் முத்ராதினா பண்ணணும். முத்திரையோ இல்ல லெட்டரோ இல்ல வேலைக்காரையோ அந்த ராஜபவனத்துக்கு ஆக்ஷன் வர மாதிரி பண்ணணும். ஒருவேளை வியாதிகிரஸ்தனா இருந்தான்னா அப்பேற்பட்டவனும் ஆக்ஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மிருத்யந்தரை வேற ஒரு ஸ்மிருதியில கூட ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காங்க. காலே காரியார்த்தினம் புச்சே பிரணதம் புரதஸ்திதம் கிம் காரியம் காததே பீடா மா பைஷீஹி ப்ரூஹி மாணவா. ஒருத்தர் புகார் கொடுக்க வரார். காலத்துல அந்த காரியாட்சி யாரோ, அந்த அபியர்த்தி யாரோ, அந்த நிவேதிதா யாரோ அவரை பார்த்து கேட்கணும். ஏன்னா பிரணதம் புரதஸ்திதம்
நமஸ்காரம் பண்ணிட்டு முக்கியமா வினயமா இருந்து அவன் சொல்ல வரான், எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு, இவரால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வரான்னு சொன்னா காலே உடனே கேட்கணும். கிம் காரியம், உனக்கு என்ன என்ன விஷயமும் வந்திருக்க, காஜதே பீடா, உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன துக்கம், இப்போ மா பைஷி, பயப்படாத, ரூஹி, என்கிட்ட சொல்லு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அவனை பார்த்து கேட்கணும். கேன கஸ்மின் கதா கஸ்மாத் பிரச்சே ஏவம் சபாகதம், சபா மண்டபத்திலேயோ இல்ல ராஜபவனத்திலேயோ ஒருத்தர் இந்த மாதிரி அதாவது பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர் யாரோ அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்க எப்ப ஆச்சு, யாரால ஆச்சு, எந்த சமயத்துல ஆச்சு, எதனால ஆச்சு, இதெல்லாம் விசாரிக்கணும். ஏவம் பிருஷ்டஹா சஹா எதி ப்ரூயா, எல்லாத்தையும் கரெக்டா சொன்னான்னு சொன்னா அப்போ சப்ஜைஹி பிராமணைஸ்தஹா, எல்லாருக்கும் இந்த விஷயத்த அந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் சொன்னாருன்னு சொன்னா அப்போ அந்த சபையில இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து விமர்சிய, நம்ம சொல்றது நிஜம்தானே, இந்த க்ஷேத்திரம் இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல அந்த மாதிரி க்ஷேத்திரம் இருக்கா, அதெல்லாம் விசாரிச்சுட்டு விமர்சிய காரியம் நியாயம் சேர், அவங்க சொல்ற கேட்கக்கூடிய அந்த புகாரில் கேட்கக்கூடிய அந்த விஷயம் நியாயமா தென்பட்டதுன்னு சொன்னா உடனே ஆத்மானம் ஏற்பாடு பண்ணணும். அந்த யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காலோ அவங்களுக்கு உடனே ஆஸ்வானத்தை இந்த சபைக்கு அழைச்சிட்டு வரும்போது செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும், முத்ராம்பா நிக்ஷிப்பே, முதிரையை கொடுத்தனுப்பணும், ராஜ முதிரையை கொடுத்தனுப்பிட்டு அவன் வரணும். தஸ்மின் பூருஷம்பா சமாதுஷே, இந்த வேலையில இந்த வேலைக்காரனையாவது அனுப்பி வைக்கிறோம், போய் அழைச்சிட்டு வாப்பாங்க. அகல்ய பால சாவிர விஷமஸ்த கிரியாகுலான் காரியாதிபாதி வியசனி காரியோத்சவ ஆகுலாம். இப்போ யாரெல்லாம் கூட்டிட்டு வரலாங்கிறது, யார கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்ற. யார கூட்டிட்டு வரக்கூடாதுன்ற விஷயத்த முதல்ல சொல்லிடுறா. அகல்யா அப்படின்னா ரொம்ப வியாதி கிரஸ்தன், அவனை கூட்டிட்டு வரக்கூடாது. விஷமஸ்தா அப்படின்னா கஷ்டத்துல இருக்கிறவன். உட்புன்னா சங்கடா, அவ ஆத்துல ஏதோ நடந்துடுத்தோ, அவன் மேல இப்ப புகார் கொடுத்துருக்கா, சரி காத்து நிலவரம் இப்ப சரியில்லை, அவ்வளவு 1 நாள் பிரயத்தனம் கூட்டம் போறான் அப்படின்னு வந்துடணும். உட்பன்னா சங்கட விஷமஸ்தகான்னு பேர். கிரியாகூலகா, கிரியாகுலகா அதாவது நித்திய நைமித்திகாதி கிரியா வியக்ரகா, திரிகாலம் குஞ்சானம் பண்றவன். இப்போ கிரகணம் தர்ப்பணம் நிமித்தம், கிரகணம் தர்ப்பணம் நிமித்தமா இருக்கு, அவன் இருக்குவன். அப்ப ஏற்பட்டவங்க போய் இப்போ கிரகணம் உடனே ராஜா ஆக்கணும்னா அந்த கிரகண காலத்திலேயே போய் அழைச்சிட்டு வரக்கூடாது, அந்த அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரியாகுலகா நித்திய நைமித்திகாதி கிரியா விக்கிரகா. அப்புறம் காரியாதிபாதி எஸ்ய ஆகச்சதா குருதர காரிய ஹானி. இப்போ ராஜா கிட்ட சொல்லலாம், தன்னுடைய தன்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்லலாம். அதுக்காக ராஜா கூப்பிட்டிருக்காரு, போக வேண்டியதுதான். ஆனா அதை விட பெரிய பொறுப்பு இவனுக்கு இருக்கு, அவர் ஏதோ ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்கு, அதை பண்ணணும், அதை முதல்ல பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறம் இவங்க போலாம். அந்த மாதிரி காரிய அதிபாதி, ஒரு பெரிய காரியத்திற்கு பொறுப்புல அவர் இருக்கார். அந்த பொறுப்புல இருக்கிறது உடனே போய் அந்த ராஜா கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு அவரை நிமிஷம் பண்ணக்கூடாது, அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி வியசனி, வியசனின்னா இஷ்ட வியோகாதி துக்கவான், தனக்கு இஷ்டமான இந்த காத்துல தரவு திறந்தா அவர் பிரிஞ்சு போயிட்டா, அதனால துக்கம் ரொம்ப சங்கடத்துல இருக்க.
அப்பேற்பட்டவரை இப்ப அழைச்சிட்டு வரக்கூடாது. ஒரு 4 நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வரணும். அப்புறம் வியசனி நிருபகாரிய ஆசக்தா. ராஜாவே ஒருத்தர் கிட்ட பொறுப்பு கொடுத்து அவன் மேலேயே புகார் வச்சுக்கோங்க. அப்போ அவர் ராஜா கொடுத்த காரியத்தின் மேல வேலையில இருக்கார். அப்பேற்பட்டவோ உடனே இப்போ அந்த விவகார சபைக்கு அழைச்சுன்னு போகணும்னு இல்லை. அப்படி இவாளெல்லாம் அழைச்சுன்னு போகக்கூடாது, உடனே அழைச்சுன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் அந்த இது முடிஞ்ச உடனே அழைச்சுன்னு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அகல்ய பால சாவிர விஷமஸ்த கிரியாகுலான் காரியாதிபாதி யசனி நிருபகாரிய உத்தவாகுலான் மத்தோன்மத்த பிரமத்தார்த்தான் மிருத்யான் நாஹ்வயே நிருபகா. மத்தோன்மத்தகா, அதாவது மத்தகான்னா குடிக்கிறா இல்லையா, அந்த அந்த திரவியத்தை குடிச்சிருக்கா. அப்பேற்பட்டோட பழக்கம் போகிறாரு. உன்மத்தகா, உன்மத்தகான்னா அந்த பைத்தியமாக இருக்கிறவர், அவரை அழைக்கும் போகிறார். அதே மாதிரி பிரமத்தகா, பிரமத்தகான்னா சர்வதா அவதான ஹீனா, ஏகாகிரதையே கிடையாது. யோசனை வேற வேற யோசனைல இருப்பார். அவர் சர்வதா அவதான ஹீனா, அவனுக்கு பேர் பிரமத்தா. மத்தகா, உன்மத்தகா, பிரமத்தகா. அடுத்தது ஆர்த்தகா. ஆர்த்தகன்னா விபதாதினா பீடிதா, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடைஞ்சிருக்கிறவன், அவளுக்கு பேர் ஆர்த்தகம். இவாள்லாம் ராஜா கூப்பிடக்கூடாது. கூப்பிடக்கூடாதுன்னா அவன் மேலாம் புகார் இருக்குன்னா இப்ப கூப்பிடக்கூடாது, அந்த சமயத்துல கூப்பிடக்கூடாது. அது அந்த துக்கங்கள் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லலாம். ஹீனபக்ஷாம் யுவதியும் புலேஜாதாம் பிரசூதிகாம் சர்வ வர்ணோத்தமாம் கன்யாம் தா ஞாதி பிரமுகா. இந்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த பாட்டத்துல பார்க்கலாம். இது வேற விஷயமாக வருது. இதுல இவாளெல்லாம் உடனே அவ மேல புகார் இருந்தாலும் உடனே அவளை கூப்பிடுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணக்கூடாது அப்படின்றது, யார் யாரெல்லாம் உடனே கூப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை இவ்வளவுதான் பார்த்தோம். இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ